வணக்கம். நான் உங்கள் விலாசவாதியார். நாம் இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணை நல்லூருங்கிற இடத்துல வடக்கு வீதியில் இருக்கிறோம். இங்கே ஏன் வந்தோன்னு பார்த்தா, இங்கே மெய்கண்ட நாயனார் அப்படிங்கிறவருடைய ஒரு ஜீவ சமாதி இங்கே இருக்குதா சொன்னாங்க. அதுக்காக நாம் வந்திருக்கோம். இந்த கோயில் திருவாடுதுறை ஆதீனத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுடைய மூலவராக மெய்கண்ட தேவர் இருக்கிறார். அவர் புற சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4 பேரில் முதன்மையானவர். சைவ சித்தாந்த நூல்களில் தலையாய சிவஞான போதத்தை உருவாக்குனவரும் ஆவார். இந்த தலம் பற்றிய தகவல்களை அங்கே இருந்த சுவாமிஜி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். சாமி 2 வயசுலேயே ஞானம். பரஞ்சோதி மாமுனிவர் கைலாய மலையிலேருந்து அகத்திய பெருமானை பார்க்கறதுக்கு தென்பகுதிக்கு வராரு. வானத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தடை ஏற்படுது அவருக்கு. கீழே பார்க்குறாரு, 2 வயசு குழந்தை ஒரு பேரொழியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அசிரீரியாக சாமி அவருக்கு சொல்லி, சிவபெருமான் சொல்லி அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி அங்கேருந்து கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்து தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புனாரு. ஞானம் வந்த குழந்தை ஞானவதியாக மாறி ஒரு 49 சீடர்கள் சாமிக்கு அந்த 2 வயசில் அவங்களுடைய குலகுரு அருணதி சிவாச்சாரியார்னு அவரே இந்த குழந்தையோட ஞானத்தை பார்த்துட்டு ஆணவத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாரு. அவர் குலகுரு பொதுவாக ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் மத்தியில் அவரோட சீடர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போது ஆணவத்தோட அடையாளங்கள் இந்த குழந்தை சொல்லுது, குழந்தையாக இருக்கிற என்கிட்டயே உன் ஆணவத்தை காட்டுறனா நீ தான் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த செகண்ட் அவருக்கு ஸ்பார்க் ஆகிடும். அவருக்கு அந்த நேரம் வந்துடுது. உடனே காலில் நீ தான் எனக்கு குருவாகிட்டு அவர் தான் முதல் சிஷ்யர். அருணந்தி சிவாச்சாரியர், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், எல்லாம் சிதம்பரம், இவங்கெல்லாம் முக்கியமான 4 பேர். எல்லாமே உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் முழுக்க சொன்ன ஒரு சாமி தான். சிவஞான போதம் அருளியவர். சிவஞான போதமும் ஒரு அது அருளியவர். அதில் என்னன்னா உயிர்னா என்ன, இறைவன்னா உயிர்னா நமக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு. இதுக்காக இந்த பிறவி இறைவன் கொடுத்தாரு. வினைனா என்ன, நல்வினை தீவினைனா என்ன, கர்மா. அதை எப்படி எந்த ரூபத்தில் வரும், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, ஆணவம் கண்மம் மாயன்ற 3 வகையில் இந்த கர்மா வேலை செய்யும். இதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இது எப்படி இந்த வினையை நம்ம அனுபவிக்கிறோம், இந்த வினையை எப்படி வினையிலிருந்து தப்பிக்கலாம், இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் என்ன, அவங்க மூர்த்தங்கள் என்ன, எல்லாத்தையுமே சொல்லிட்டார். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் சிவஞான போதத்தில். அவருடைய வழிநூல்கள், அந்த சிவஞான போதத்தோட வழிநூல்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. உரைநடை நிறைய இருக்குது. ரொம்ப சிறப்பான நூல்கள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவுகள் கிடைக்கும். நம்ம பிறவியை பற்றி எதுக்கு வந்தோம், அந்த உலகத்துக்கு எந்த பிறவி, எதுக்கு பிறவி எடுத்தோம், எதுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்தோம், எல்லாமே வினை காரணம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்வியல் என்ன அப்படின்றது, வாழ்வியல் முறை என்ன முறையில் நம்ம வாழணும், எப்படி அனுபவிக்கணும், எல்லாமே இறைவன் யார், இறைவனை எப்படி வழிபாடு பண்ணணும், இறைவன் யார், அவனோட குணங்கள் என்ன, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே சமாதி தான். ஐயா, இந்த தனுர் மாதம் அடுத்த மாதம் பிறக்கிறது. 30 நாளும் விசேஷம், மார்கழி விசேஷம். 30 நாளும் விசேஷமாக பூஜை பண்ணுறாங்க. காலையில் அபிஷேகம். அதுக்கு இந்த 100 ரூபா வச்சுக்கிட்டுமா உங்கள் பேர் இதில் எழுதிக்கிறேன். இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நுழைவாயில், முன்மண்டபம், திருச்சுற்று, கருவறை, விமானம், இந்த மாதிரியான பகுதிகளை கொண்டு இருக்குது. மகா மண்டபத்துடைய மேற்கூரை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு வடிவம் மூலமாக ஆற்றல் குவிக்கப்பட்டு மன ஒருமைப்பாடு கிடைக்குது. சிதம்பரத்தில் இருக்கிறது மாதிரியே இந்த கோயிலில் கொஞ்சம் பெரிய அளவில் பஞ்சராட்சப்படி இருக்குது. நமச்சிவாய அப்படிங்கிற 5 அட்சரங்களும் எந்திரங்களாக
இந்த படிகளின் கீழே அமைக்கப்பட்டுள்ளதுனால இது பஞ்சராட்சப்படி அப்படின்னு சொல்லப்படுது. விழாக்களை பொறுத்தவரையில் மெய்கண்டாருக்கு தினமும் நித்திய பூசையும், அஷ்டமியில் சிறப்பு பூசையும், மாலை நேர பூசையும் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்தில் சுவாதி தினத்தில் மெய்கண்டார் குரு பூஜை ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடப்படுது. ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்றைக்கு சிறப்பாகவும், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாள் அன்னைக்கு மற்றும் வியாழக்கிழமைகள்லையும் குரு வழிபாடு ரொம்ப சிறப்பாகவே நடக்குது. பிரபஞ்ச சக்தி ரொம்பவே அதிகமாக உள்ள கோயில் இது.